Hi, Sports One viewers. Welcome back to IPL 2025 auction team reviews videos. ஒவ்வொரு டீமா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போற டீம் என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்போ நம்ம பார்க்க போற டீம் போன டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட லீக் ஸ்டேஜஸ் முழுக்க பெருசாக சம்பவம் செய்த ஒரு டீம், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தன்வசம் ஆக்கின ஒரு டீம், ஃபைனலில் வந்து சம்பவத்தை திரும்பி வாங்கின ஒரு டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மாதிரி சம்பவம் செய்யுமா, சம்பவம் வாங்குமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பேட் கமின்ஸ், ஹென்ரிச் கிளாசன் த விக்கெட் கீப்பர், கூட ஆல்ரவுண்டர்ஸ் பிளஸ் ஓப்பனிங் பேராக இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட், கூடவே இளம் வீரரான நிதிஷ் ரெட்டி, 5 வீரர்களை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. வேறு யாரையும் அவங்க ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு ஒரு ஆர்டிஎம் சாய்ஸ் இருந்து அதையும் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க. இவங்க எடுத்திருக்க வீரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அபினவ் மனோகர் சதுராங்கனி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஜிடியில் ஒரு 3 சீசன்களாக ஆடி இருக்கிறாரு. நல்ல ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், இம்பாக்ட் பிளேயரை ரொம்பவே அற்புதமாக யூஸ் பண்ண முடியும். டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் எங்கே இறக்கி விட்டாலும் சிக்ஸஸை பறக்க விடக்கூடிய ஒரு அட்டாக்கிங் பிளேயர். பெருசா பந்து வீச்சாளர், அதாவது வேக பந்து வீச்சுக்கு பயப்படாத ஒரு அதிரடி பேட்ஸ்மேன். நம்பர் 7 வரைக்கும் எங்கே இறக்கினாலும் ஆடக்கூடிய ஒரு ஃபிளெக்சிபிளான பேட்ஸ்மேன். ஸோ அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு பிக். கூடவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அத்தர்வ டைடே, இவர் வந்து விதர்பாக்காக ஓப்பனிங் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர். அகைன் இவர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு 2 சீசன்களாக சின்ன சின்ன சான்சஸ்லாம் ஆடி இருக்கிறாரு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் வரல அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு சான்சஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். லாங் ரோப் கிடைக்கல, அவரை எடுத்திருக்கிறாங்க. கூடவே அனிகேத் வர்மா, இவர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு அன்னோன் பிளேயர். ஸோ வந்து முற்றிலுமாக ஒரு புதுமுகம். விக்கெட் கீப்பருக்கு பேக்கப் சாய்ஸாக, கிளாசனுக்கு பேக்கப்பாக இஷான் கிஷனை எடுத்திருக்கிறாங்க. 11.25 கோடிக்கு தூக்கி இருக்கிறாங்க. ஒரு நல்ல பை அப்படின்னு சொன்னாலுமே இவரும் ஒரு டாப் ஆர்டர் பேட். எத்தனை டாப் ஆர்டர் பேட் தானே வைப்பீங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அவங்க டீம்ல அது டாப் ஆர்டர்ன்றத ஓப்பனிங் பேட். ஸோ கிட்டத்தட்ட ஓப்பனிங்கே 4 சாய்ஸ் இருக்கிற மாதிரி டீம் எடுத்திருக்காங்க. அப்படியே ஆல்ரவுண்டர் சைடு வந்தோம்னு சொன்னா கேப்டன் பேட் கமின்ஸோட சேர்க்காம, நிதிஷ் ரெட்டியை சேர்க்காம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரைடன் கேஷ் ஃப்ரம் இங்கிலாந்து, எக்ஸ்ட்ரீம் பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர், லோ டவுன் தி ஆர்டர்ல கொஞ்சம் வில்லோ வேவ் பண்ணக்கூடிய ஒரு ஹிட்டர். பெருசா பேட்டிங்ல சோபிச்சு நான் பார்த்ததில்ல, பட் பந்து வீசி பார்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரீம் 140+ கன்சிஸ்டண்டா போடக்கூடிய ஒரு பவுலர். மேபி இராட்டிக் அட் டைம்ஸ், ஆனா அந்த எக்ஸ்ட்ரீம் பேஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த உம்ரான் மாலிக் எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்ல எடுத்திருக்காங்க. பிளஸ் கமிந்தோ மெண்டிஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, தி ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐபிஎல்ல விளையாட போற முதலாவது ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் பவுலர். அதாவது வந்து 2 கையிலும் பந்து வீச திறமை உள்ள ஒரு பவுலர். ஸோ அவரை எடுத்திருக்கிறாங்க. அப்படியே பார்த்தோம்னு சொன்னா ஒரு சீசன் கேம்பெயினரா ஆர்சிபிலையும் பஞ்சாப்லையும் டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்டா கலக்கின ஆல்ரவுண்டர் ஹர்ஷல் பட்டேல். லோ டவுன் தி ஆர்டர்ல பேட்டிங்ல கண்டிப்பா மேஜிக் பண்ணுவாரு. பந்து வீச்சில் டெத் ஓவர்ஸ்ல கண்டிப்பா வேற லெவல் பவுலிங் போடுவாரு. அடுத்து பார்த்தோம்னா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி ஒரு அற்புதமான ஒரு பிக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு கோட் பவுலர் ஃபார் எஸ்ஆர்ஹெச். கமின்ஸ் கூட கோத்து விட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக நியூ பால் ஸ்பெல்ல போடுவார். இன்ஃபேக்ட் கம்பிஸை விட ஒரு படி மேலவே போய் நியூ பாலில் பவுலிங் போடக்கூடிய ஒரு பவுலர். டெத் ஓவர்ஸில் போடுறதுக்கு யார்க்கர்ஸ், ஸ்லோவர் பால்ஸ், பவுன்சர்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறார். அடுத்து பார்த்தோம்னா ஜெய்தேவ் உனட்கட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லையும் சரி, ஐபிஎல்ல அவருக்கு வந்து இன்னொரு டேக் இருக்குது, எக்ஸ்பென்சிவ் பவுலர், சம்பவம் வாங்குற பவுலர்னு ஒரு பேர் இருக்குது. அதனால தான் சம்பவம் செய்ய போகிறாங்களா வாங்க போகிறாங்களான்னு டைட்டில் போட்டிருக்கோம். ஸோ உடன்கட்டையை நம்பி எடுத்திருக்கிறாங்க, அதாவது உனட்கட்டை நம்பி எடுத்திருக்கிறாங்க. உனட்கட்டை வந்து ஆர்பிஎஸ்ஐ தவிர எந்த டீமே அவர் பெருசாக காப்பாற்றலை. ஸோ அவரை நம்பி எடுத்திருக்கிறாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், 1 and 1 லெஃப்ட் ஆர்ம் சீமர். கூடவே அப்படி போனோம் அப்படின்னு சொன்னால் இஷான் மலிங்கா, பெரும்பாலும் ஒரு இன்ஸ்விங் போடக்கூடிய ஒரு ரைட் ஆர்ம் குவிக்கி ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அவர் எடுத்திருக்கிறாங்க. கூடவே ராகுல் சேர், லெக் ஸ்பின்னர், இவர் வந்து மும்பை இந்தியன்ஸில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்தியா கேப் எல்லாம் வாங்கி பஞ்சாப் கிங்ஸில் டீசெண்டாகவே பண்ணினாலும் பஞ்சாபால் ரீட்டைன் பண்ணப்படாத ஒரு லெக் ஸ்பின்னர். கூடவே ஆடம் ஜாம்பா, இதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிராக தன்னுடைய கெரியர் பெஸ்ட் ஃபிகர்ஸை வச்சிருக்கிற ஒரு பவுலர். 6 for 19 for RPS அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் இன் 2017. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு பிளேயரையும் எடுத்திருக்கிறாங்க. கூடவே ஜீஷன் அன்சாரி, ஒரு அன்கேப்ட் லெக் ஸ்பின்னர். ஸோ இவங்களுடைய அட்டாக் பார்த்தோன்னா ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பண்ணோம்னா, ஓப்பனிங் அவங்க பெருசாக சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட், தோ இட்ஸ் லெஃப்ட் காம்பினேஷன், பரவாயில்ல, லெட்ஸ் கோ டு த ட்ரஸ்டட் காம்பினேஷன் போவாங்க. நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தலாலியா இஷான் கிஷன் தான் போயாகணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. காரணம் என்னன்னா, நம்பர் 3 ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாடுற அளவுக்கு ஒரு பிளேயரை இவங்க எடுக்கவே இல்லை. அப்படி ஒரு பிளேயர் வேணும்னு சொன்னால் கமிண்டோ மெண்டிஸ்க்கு போகலாம். கமிண்டோ மெண்டிஸும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ வந்து எத்தனை லெஃப்ட் ஹேண்டர் ஆட வைப்பீங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் அவங்களோட டீம் இருக்குது. ஸோ நம்பர் 3 என்னை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் போகிறது தான் நல்லது. பிகாஸ் நம்பர் 3க்கு கீழே இஷான் கிஷனால பெருசாக ஆட முடியாது. நம்பர் 4 நிதிஷ் ரெட்டி, நம்பர் 5 கமிண்டோ மெண்டிஸ், நம்பர் 6 ஹென்ரிச் கிளாசன்,
அதுக்கு பிறகு ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ், அதாவது செமி ஆல்ரவுண்டர்ஸ். கமின்ஸ் வந்துருவார், ஹர்ஷல் பட்டேல் வந்துருவார், முகமது ஷமி, ஜெயதேவ் உனட்கட் கண்டிப்பாக ஆடி ஆக வேண்டும். காரணம் லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். ஸோ ஷமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேணா அவங்க இளம் வீரரான சிமர்ஜித் சிங், இவரும் இன்ஜுரி ப்ரோன் தான், இருந்தாலும் இன்ஜுரி ப்ரோனையே வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ ராகுல் சேர் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வரணும்னு சொன்னால் அபினவ் மனோகர் அவர் தான் ஆப்டாக இருப்பார். கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் ஹிட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் 7ல் இருந்து மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவர் சரியாக இருப்பாங்க. ஏன்னா அப்துல் சமதை விட்டாங்க, அவருக்கு ஆர்டிஎம் போட்டிருக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை எஸ்ஆர்ஹெச் கோட்டை விட்டுட்டாங்க. கண்டிப்பாக அந்த நம்பர் 7 ஸ்லாட்டில் சமத் வில் பி மிஸ்ட் ஃபார் ஷியோர். ஸோ வந்து எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் லைனப்பில் ஒரு ஆங்கர் பிளேயர் இருக்கணும், அது இல்லாமலே இருக்குது. ராகுல் திரிபாதி அந்த விஷயத்தை ஒரு வாரம் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார். மனிஷ் பாண்டே அவர் இருந்த வரைக்கும் கிடைச்ச சான்ஸில் ஓரளவுக்கு மேட்சஸில் ஆங்கர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் ஃபார்ம் அவுட் ஆன பிறகு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்படியே போயிடுச்சு. ராகுல் திரிபாதியும் இருந்த வரைக்கும் ஹிட் தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வந்து மோரல்லஸ் அவங்களுடைய டீம் வந்து ஒரு ஹிட்டர் பேஸ், பவர் ஹிட்டிங் பேஸ் அப்படி ஒரு டீமாக தான் இருக்குது. ஒரு ஆங்கர் பிளேயர் இல்லை, நம்பர் 7ல் சாலிடாக ஒரு அபினவ் மனோகர் மாதிரி ஒரு பிளேயரை, இம்பாக்ட் பிளேயரை அனுப்ப முடியுமே ஒழிய அவங்களுக்கு மேற்கொண்டு இம்பாக்ட் பிளேயர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இல்லை. பவுலிங்கில் தேவையான சோர்ஸ் அவங்க வழக்கம் போல் நிறையாவே வச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து ஒன்ஸ் அகெயின் ஒரு பவுலர்ஸ் வெயிட்டான ஒரு டீமாகவே எஸ்ஆர்ஹெச் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் நம்பர் 6 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. அதுக்கு பிறகு பேட்டிங் அப்படின்னு கேட்டால் கமின்ஸை தான் நம்பி ஆகணும், கமின்ஸும் ஹர்ஷல் பட்டேலும் தான் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு நிலையோட தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த எஸ்ஆர்ஹெச் வந்து சம்பவம் செய்யுமா, சம்பவம் வாங்குமா? உங்களுடைய எஸ்ஆர்ஹெச் டீம் நீங்கள் பிளேயிங் 11 எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய நம்பர் 3 பேட்ஸ்மேன் யார்? ஸோ இஷான் கிஷனா இல்லை அபினவ் மனோகர் த்ரோ இன் பண்ணுவீங்களா, அல்லது அத்தர்வ டைடேவை கொண்டு வருவீங்களா? உங்களுடைய சாய்ஸ் யார்? ஸோ அப்படின்னா நம்பர் 3 சாய்ஸில் இவ்வளோ கொஸ்டின் இருக்கும்போது இம்பாக்ட் பிளேயராக யாரை கொண்டு வரீங்க ஆஸ் அ பேட்ஸ்மேன்? ஸோ வந்து பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோட இணைந்திருங்கள், தொடர்புங்கள். நன்றி, வணக்கம்.